ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூஜா வெசல்ஸ்லாம் வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்க பூஜை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய், குங்குமம், மஞ்சள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்தோ இல்லை பேப்பரோ வச்சு தொடச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு செங்கல் எடுத்துக்கலாம். அந்த செங்கல் துண்டை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வாஷ் பண்ண யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சபீனா, அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே லெமன் எடுத்துருக்கேன். அந்த லெமனை வந்து ஜூஸ் பிழிஞ்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு பூஜை பாத்திரங்கள் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பொருட்களுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பிறகு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நுரைச்சி வரும். இப்போ நம்ம இந்த கலவையை யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்களை ஈஸியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவையை யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்களை தேய்ச்சிக்கலாங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் உங்கள் ரிசல்ட்டு. நீங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜீரோ, அன்னபூரணி, அமுலியப்பன், புவனேஸ்வரி, தங்கம், அடிப்போலி, தினகரன், ரித்தி, கிரிஷ், கனகவல்லி, சோலை ஆனந்தன், விஜயலக்ஷ்மி, தாரா நாகராஜன், ஜீவிதா, கீதா ஜெய், ஜெய்ஷு சுஜி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கலவையை அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த பூஜை பாத்திரங்களை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து உங்கள் கைகளாலேயே மெல்ல மெல்ல தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க பூஜை பாத்திரங்கள் பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், நான் எந்த மாதிரி தேய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு கை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரப்பரோ இல்லை வந்துட்டு வேறு எந்த பஞ்சுமே யூஸ் பண்ணலை. கையை யூஸ் பண்ணியே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும். ரொம்ப வந்து ப்ரெஷராக வந்து தேய்க்க வேண்டியதும் இல்லைங்க. லைட்டாக தேய்ச்சி எடுத்திங்கனாவே போதும், பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடச்சிருங்க. இந்த 3 பொருள் இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை தங்கம் போல் ஜொலிக்க வைக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணும்பொழுதே உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பளிச்சுன்னு வந்து சூப்பராக வந்து தங்கம் மாதிரி உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் ஜொலிக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இனிமேல் கை வலிக்க பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி செங்கல் தூளையும் சபீனா பவுடர் அதுக்கப்புறம் எலுமிச்சை ஜூஸு, இந்த 3 பொருள் இருந்தால் போதுங்க, சூப்பராக வந்து பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி இருந்த பூஜை பாத்திரத்தை நான் அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு தேய்ச்சி எடுத்துட்டேங்க. உங்களுக்கும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் நம்மளுடைய குழந்தைங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லை டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும் உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். அப்படி உடஞ்சி போன அந்த டிஃபன் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஷாக்ஸ் தான். இந்த மாதிரி எலாஸ்டிக்லாம் போயிருக்கக்கூடிய அந்த ஓல்டு ஷாக்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸில். அந்த ஷாக்ஸுடைய அந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த எலாஸ்டிக் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க. பாட்டம் போர்ஷனை இந்த டிப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, டாப் போர்ஷனை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக் இருந்த அந்த போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு விட்டுற போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணுறதால நம்ம கிஃப்ட் ரேப்பரோ இல்லை வந்து வேறு எதுவுமே வந்து ஒட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஓல்டு ஷாக்ஸ் இருந்தால் போதும், சூப்பராக வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம
இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி பெயிண்ட் பாட்டில்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி டேப் ரோல்ஸையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸில் மணிகள்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையுமே இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படும் பொழுது டக்குனும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய பூட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி துருப்பிடிச்சு போயிருக்க, லாக் ஆகாமல் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய பூட்டுக்களை நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த பூட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பூட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நேம் வந்து வாசிக்கப்படுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் வந்து பெயிண்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ வந்து க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த லாக்கை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஊதுவத்தி அப்படி இல்லைனா இதே மாதிரி ஊதுவத்தி மாடல்லே இருக்கும் இல்லைங்களா, கொசுவத்தி, அதையுமே வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வச்சுருப்போம். பட் நம்ம ஊதுவத்தியோ கொசுவத்தியோ ஒன்றுக்கு மேற்பட்ட ரூம்களில் ஏற்ற போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரியான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ஊதுவத்தி ஸ்டாண்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த லாக் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கீ போடுற அந்த ஹோல்ஸில் இந்த ஊதுவத்தி இன்சர்ட் பண்ணி நீங்கள் கீழே வச்சு இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை குழந்தைங்களாம் இருக்காங்க, ஊதுவத்தியில் கை வச்சுருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணியும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு அந்த லாக் இருக்கு இல்லைங்களா, அந்த கொக்கி மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. அதே மாதிரி அந்த லாக்குக்கு உள்பக்கமாகவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாகவும் நீங்கள் இந்த ஊதுவத்தியை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டைரக்ஷனில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இனிமேல் பூட்டு பழசாயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பயனுள்ள ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது. நம்ம நார்மலாகவே டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரைஸ் வந்து வடிச்சிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த ரைஸ் வடித்த தண்ணி, அதாவது சாதம் வடித்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி குப்பையில் ஊற்றிடுவோம், அப்படின்னா மாட்டுக்கு வச்சுருவோம் இல்லைங்களா. இந்த ரைஸ் வடித்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த ரைஸ் வடித்த தண்ணியை வந்து நம்ம குப்பையிலையோ இல்லை கீழேயோ ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம ஷாம்பூலாம் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரை வந்து ஏருக்கு அப்ளை பண்ணி தலையை வந்து வாஷ் பண்ணோம், தலைமுடியை வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஏர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஏரும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம டைரெக்டாக ஷாம்புவை அப்படியே தலையில் அப்ளை பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடியை வந்து பாதிக்கிறதுக்கும் அந்த முடி வேர்களை பாதிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சாதம் வடித்த தண்ணியில் அந்த ஷாம்புவை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பை 3 பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அதிக அளவில் உங்களுக்கு ஷாம்பு வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஏருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த சாதம் வடித்த அந்த கஞ்சியில் நம்ம ஷாம்புவை மிக்ஸ் பண்ணுறதால ஷாம்பு யூஸ் பண்ணுறதால முடி கொட்டும் இல்லைங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ், அதாவது நெய் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதும் தூக்கி போட்டுருவோம். அந்த கீ பாட்டிலில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சிக்கன் 65 மசாலா அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர்லாம் வாங்கினோம் அப்படின்னா அந்த பேக்கெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருப்போம். கொஞ்ச நாளில் அந்த பேக்கெட்டுக்குள்ளே பூச்சிகள் வண்டுகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீ பாட்டில்ஸில் அந்த மசாலா பொருட்களை கொட்டி விட்டுட்டு அந்த மசாலா பேக்கெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நேமை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டேப் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி டேப்பு, அந்த டேப்பில் அந்த ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி, அதாவது நேம் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த டேப்பை வந்து அந்த பாட்டிலில் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட்டிலில் என்ன பொருள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் வீட்லேயும் கீ பாட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் வெட்டிங்க்கோ இல்லை பர்த்டேக்கோ விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயிலை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி விடுங்க. விஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.